பழைய காலத்தில் இஸ்ரவேல் நாட்டில் ஹோசியா என்ற நல்ல மனிதர் இருந்தார். அவர் ஒரு தீர்க்கதரிசி, அதாவது தேவனின் வார்த்தையை மக்களுக்கு சொல்வார். ஒருநாள் தேவன் ஹோசியாவிடம் கூறினார், நீ ஒரு பெண்ணை திருமணம் செய், ஆனால் அவள் உன்னை நம்பிக்கையுடன் வாழ மாட்டாள். அவளிடம் நீ அன்புடன் இருப்பது போல நானும் என் மக்களிடம் அன்புடன் இருக்கிறேன். ஹோசியா கோமர் என்ற பெண்ணை திருமணம் செய்தார். அவள் அழகானவள், ஆனால் அவளது மனம் அடிக்கடி மாறி மாறி போனது. இருந்தாலும் ஹோசியா அவளை காதலித்தார். காலம் சென்றபின் கோமர் ஹோசியாவை விட்டுச் சென்றாள். அவள் வேறு ஆண்களை நாடினாள். ஹோசியாவின் மனது மிகவும் வருத்தமடைந்தது. அப்போது தேவன் மீண்டும் கூறினார், போய் கோமரை மீண்டும் தேடியெடு, அவளை அன்புடன் ஏற்றுக்கொள். நான் என் மக்களை எப்படி நேசிக்கிறேனோ அப்படியே நீயும் அவளை நேசிக்க வேண்டும். ஹோசியா கோமரை தேடினார். அவள் மிகவும் சோகமான நிலையிலிருந்தாள். ஒரு அடிமையாக விற்கப்பட்டிருந்தாள். ஹோசியா அவளை மீட்க